நிறைய பேர் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதை லாலிபாப் மேட்டரை விஜய் தர குறைவாக பேசிட்டாங்க. ஐ மீன் கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் யாப்பா எனக்கு அனுப்புறீங்க? அதெல்லாம் ஒரு ஆளு, அது ஒரு கட்சி. சும்மா கொண்ட வியாபாரம் பார்க்கும். வருஷம் 5 வருஷம் அமைதியாக கிடக்கும், கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும். அப்புறம் போய் வியாபாரம் பார்த்துட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதாவது விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பி உறவு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இந்த மனுஷன் செத்து கிடக்கும் போது முதல்ல ஓடி போய் காலங்காத்தால போய் நின்று அந்த மனுஷன் முகத்தை பார்க்கும் போது நமக்குலாம் தெரியும், என்னை தூக்கி விட்ட அண்ணன் இப்படி கிடக்கிறாருங்கிற மாதிரி பார்த்துட்டு தலைவன் எல்லாம் வந்துட்டாப்புல இல்லை. அது நமக்கு போதுமையா, ரொம்பலாம் பெருசாக பேச வேண்டாயா. நமக்கு தேவை அந்த விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனிதர், ஒரு கட்சி சாராத ஒரு மனிதராக விஜயகாந்த்ன்ற நபர் நமக்கு போதும். இந்த பிரேமலதா விஜயகாந்த் அன்னைக்கு அவருடைய பையன் அவர் வந்து அட்வைஸ்லாம் பண்ணா போல, அண்ணே காங்கிரஸ் கட்சியை மட்டும் நம்பாதீங்கன்னே, ரொம்ப மோசமனே, நான் வந்து உங்களுக்கு சீனியரு, நான் சொல்கிறேன்னா போல அவருக்கு வந்து கை குலுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கட்சியெல்லாம் நம்ம வந்து பெருசாக பேச வேண்டாங்க. 300 கோடி ரூபா பணம் பேசுது, அதனால அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு அது இன்னும் நிறைய பேர் அனுப்புனீங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா பின்னாடி வந்து கமலஹாசன் போனது வந்து ஒரு பாடி கார்டு போன மாதிரி இருந்துச்சு தலைவா, அதை பற்றி பேசுங்க தலைவா. அதெல்லாம் வந்து ஒரு கடந்து போயிடுவோமா? அதெல்லாம் வேண்டாம். நமக்கு பல வேலைகள் இருக்குது, சோழிகள் இருக்குது, எலெக்ஷன் டியூட்டிஸ் இருக்குது, அதை பற்றி பேசுவோமா? சரி, நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த எலெக்ஷன் டேட் ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த திமுகன்ற அயோக்கிய அந்த குரூப் இருக்கிறாங்க இல்லை, அவங்க காலகாலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த வட்டாரம், இந்த ஜென்சி கிட் ப்ளஸ் இந்த டிவிக்கு தொண்டர்கள் தோழர்கள், இந்த நியூ ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போதான் இந்த திமுகங்கிற இந்த அரசியல் கட்சி எவ்வளோ மோசமான கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அதிமுக திமுகலாம் இருக்கும்போது 2021 நம்மளாம் பெருசாக கண்டுக்கிட்டதே கிடையாது. சும்மா போவோம், ஓட்டு போடுவோம், சில பேர் ஓட்டு போட வீட்டிலேயே தூங்குவாங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாதுன்னு இருந்தாங்க. ஆனால் விஜய்ன்ற ஒரு நபர் வந்தது பேருக்கு என்ன நிகராப்புல நான் களத்தில் போய் சண்டை போடுறான்னு போகும்போதான் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ திமுக தீய சக்தின்னு விஜய் சொன்னது எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம கரூர் சம்பவம், அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க சம்பவம் எல்லாமே அவங்களை பற்றி வெட்ட வளர்ச்சி தெரிஞ்சுட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியாத இன்னொரு திமுக இருக்கு. அன்னைக்கு ஸ்டாலின் ஒரு வீடியோ விட்டுக்கிறாப்பல, மோடி டாக் போட்டுக்கிறாப்பல, என்ன போட்டுக்கிறாப்பல தெரியுமா? பழைய திமுக நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். எந்த திமுக? 1996 பிஜேபி காலில் விழுந்து கிடந்தீங்கள, 2001 வரைக்கும் காலில் விழுந்து கிடந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திமுகவா? இல்லைன்னா திமுக காங்கிரஸ் தொண்டில கையை வச்சு 63 சீட்டு வாங்கினாங்களே நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், அந்த திமுகவா? எந்த திமுகவா சொல்லுங்க. சரி, அப்படிப்பட்ட திமுக மிக கொடூரமான திமுக என்னைக்கு வெளிப்படுவாங்கன்னு தெரியுமா? எலெக்ஷன் டேட் அன்னைக்கு அந்த பூத்தில் தான் உண்மையான திமுகவை நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க. அந்த திமுக என்னென்ன வேலையை காமிக்க போகிறாங்க, அதற்கு நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மேட்டரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். அதுபோக அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அடுத்த 5 நாளும் இதை பற்றின ஒரு புரியலை உங்களுக்கு கொண்டு வர. ஏன்னாட்டா அங்கே பூத்தெஞ்சா இருக்கிற நம்மளுடைய தோழர்கள் தொண்டர்கள் எவ்வளோ விழிப்பாக இருக்கணுங்கிறத என் வீடியோக்கள் மூலமாக என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு வேறு சோர்ஸ் மூலமாக கிடைச்சாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நம்ம தெரியாக இருக்கணும், புலியாக இருக்கணும். சரி, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு லைக் பண்ணுங்க, அதுக்கு பிறகு ஷேர் பண்ணுங்க, அதுக்கு பிறகு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு போங்க. முடிஞ்ச திமுக காரனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதற்கு பிறகு இந்த வீடியோவை பெருசாக நான் ஏன் ஷேர் பண்ணணும்னு சொல்றேன்னா, இது கொண்டு நம்ம தொண்டர்கள்ட்ட கொண்டு சேர்த்துருங்கப்பா ப்ளீஸ் எனக்காக. அதுக்கு பிறகு இந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் போட்டு அமுக்கி விட்டீங்கன்னா அது பல பேருக்கு கொண்டு சேருவதற்கு வழிவகுக்கும். சரி, இந்த திமுக காரங்க என்னென்ன பண்ண போறாங்க அந்த எலெக்ஷன் டேட் அன்னைக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நீங்க எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்மளுடைய தொண்டர்கள் வந்து நம்ம எலெக்ஷன் பூத், இப்போ பூத் நம்பர் 120 வச்சுக்கலாம். அந்த 20ல 2 பேர் தாவேகா சார்பாக 2 பேர் நிற்கலாம். ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் வெளில, ஒரு ஆள் மாற்றி நிற்கலாம்னு வச்சுக்கலாம். 2 பேரும் வந்து ஒரு வோக் போல் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த ஓட்டு வாக்கு பதிவு. நீங்கள் அங்கே 6 மணிக்கே போய் சேர்ந்துருங்க. 6 மணிக்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோக் போல் சொல்லுவாங்க, எப்படிலாம் இருக்குது, இப்படி தான் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த எல்லா மெஷினும் வேலை செய்யுதான்னு நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட கையெழுத்து கேட்பாங்க, கையெழுத்து போட்டு உட்காந்துட போறீங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு ஓட்டுலாம் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் மேக்ஸிமம் காலங்காத்தாலே ஓட்டு போட்டுருங்க. ஒரு 7 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ள நம்ம டீமும் எல்லாம் போய் தாவைக்காவுக்கு ஓட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு விட்டுருங்க. ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க ஃபர்ஸ்ட் மெஷின் ஒர்க் ஆகலன்னு ஒரு பிரச்சனையை கலப்பாங்க. மெஷினு ஒர்க் ஆகலன்னு வேணா நீங்க பாருங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லா பூத்துலையும் ஒரு மிஷின் வேலை செய்யலன்னு அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அது பெரிய பிரச்சனை. அதுல 2 பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இந்த திமுக காரங்க நேராக போயிட்டு இந்த விசில் சின்னம் இருக்குல்ல, அந்த பட்டனுக்கு நேராக ஃபெவிக்விக்கை ஊற்றிட்டுவாங்க, இல்லைன்னா அனபெண்டை ஊற்றிட்டுவாங்க. அனபெண்டை ஊற்றிட்டா உள்ளே போய் ஸ்டக் ஆகிடும், அமுக்க முடியாது, பட்டன் அமுக்க முடியாது. இல்லைன்னா பேப்பர் உருட்டி உள்ளே ஒன்றை போட்டு விட்ருவாங்க. கரெக்டாக அந்த விசில் சின்னத்துக்கு நேராக
பேப்பரை வச்சு குத்திட்டு வந்துட்டானுங்கன்னா ஒரு நாள் அமுக்க முடியாது. இல்லைன்னா இந்த அனபண்டை ஊற்றிட்டு போயிட்டாங்கன்னா உள்ள போய் ஸ்டக்காக நிற்கும். எல்லாருக்கும் ஓட்டு விழுந்துருக்கும், தாவக்காக்கு மட்டும் ஓட்டு விடாது. அப்படியே மிஷின் நிறுத்திவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வேறு சின்ன சின்ன இஷ்யூ, எங்களுக்கு ஒழுங்காக சவுண்டு கேட்கலுங்க, எங்கள் ஆள் போகும்போது சவுண்டு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நேரத்தை கடத்துவாங்க. எதுக்காக? நேரத்தை கடத்தினா நேர விரையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகரிச்சுட்டுனா என்ன பண்ண முடியும்? சும்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு மிஷின் ஒர்க் ஆகணும் டக்குன்னு ஃபோன் பண்ணுங்க, 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, இது மாதிரி எங்கள் இதில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு உடனே இது வேணும். இல்லைனா அங்கே உள்ள எலெக்ஷன் கமிஷன் சொல்லி 20 மினிட்ஸில் இந்த ஒரு புதுசாக வாக்கு ஒரு மிஷின் ஒன்று இவிஎம் மிஷின் வேணும்னு சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணுங்க. இல்லைனா அந்த என்னென்ன இஷ்யூ இருக்குங்கிறத அங்கேயே கூப்பாடு போட்டு சொல்லுங்க. நம்மளுடைய டீம் அதுக்கு பின்னாடி 20 பேர் இல்லை 10 பேர் துண்டை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க அந்த பூத்துக்கு வெளில. திடீர்னு உள்ள ஒரு பிரச்சனை கும்பலாக போய் நில்லுங்க, சண்டைண்டா போட வேண்டாம். கும்பலாக போய் நின்னா கூட்டத்தை பார்த்தா பயப்படாங்க. ஏன்டா திமுக அதிமுகலாம் அவங்க கும்பலாக எல்லாம் வயசான குரூப்பாக நிற்பாங்க, நல்லா தண்ணி எண்ணெயாக போட்டுட்டு சும்மா முருகா நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அவங்க ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால வெரி கேர்ஃபுல். அங்கே எந்த ஒரு இஷ்யூனாலும் போலீஸ் இஷ்யூனா 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் உடனே வருவாங்க. 100க்கு தான் ஃபோன் பண்ண, வேறு யாருக்கும் ஃபோன் பண்ண. பக்கத்தில் போலீஸெல்லாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே போலீஸ் எல்லாம் பெருசாக ஒன்று கண்டுக்கலங்க, உடனே வந்துருக்குன்னு டக்குன்னு வாக்குப்பதிவு வைத்திய ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த விஷயம் முடிச்சுக்கணுங்க. அதுக்கு பிறகு பெரிய போராட்டங்களை நடத்த போகுது தாவேகா. நம்ம தாவேகா பெரிய போராட்டங்களை இஷ்யூ கூட நடத்திருக்க மாட்டோம். ஆனால் வாக்குப்பதிவு நடத்துகிற அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மூலையிலையும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு? அங்கே எல்லா பூத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிஎம்கேக்காரங்க பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. பெரிய அளவில் போராட்டம் அங்கங்கே போராட்டம் நடத்துவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? நம்மளோட டீம் சார்பாக அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னா இந்த வாக்குப்பதிவு மையத்தை விட்டு ஒரு 10 பேர் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம டீமில் அங்கே போய் யாருனாலும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கட்டும், சாலை மறியல் பண்ணுவாங்க, எங்களை ஒழுங்காக வாக்குப்பதிவு நடத்த மாட்டேங்கிறாங்க, கள்ள ஓட்டு பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பல இஷ்யூ நடந்து போராட்டத்தில் குவிப்பாங்க. நம்ம அந்த ஆள் நம்ம டைம் அந்த டயத்தில் 10 பேர் அந்த பூத்தை விட்டு நவராதிங்க. அந்த டைமில் அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. அப்படின்னால ஒரு சேஃபாக இருங்க. 10 பேர் அங்கே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தாலும் அதற்கு பிறகு கள்ள ஓட்டு வித்தியாசமாக போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே தபால் ஓட்டை ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. நிறைய தபால் ஓட்டுகளை கொண்டு போயிட்டாங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாமல் போயிட்டோம். அந்த இடத்துல நம்ம யோசிக்காம விட்டுறோம். இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்காம விட்டது நம்மளுடைய தவறு. பரவாயில்ல, பல ஓட்டுகள் அவங்க கொண்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு இந்த வயசான கிழவி கட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சாவ கணக்கு போக்குவரத்து எல்லாத்தையும் தூக்கியாந்து அது அம்மா நல்லா நடந்து தான் வரும். இவங்க ஒரு ஆள் கூட போயிட்டு டக்குன்னு ஓட்டு போட்டு வருவாங்க. அப்போ அந்த ஒரு ஆள் கொண்டு வராருங்கவுமே டக்குன்னு நிப்பாட்டு. அது தெரியும், நொம்ப ஆளாக தான் விட்டுருக்க, புரியுதா? நம்ம ஆள் கொண்டு போனாங்கன்னு விட்டுருங்க, அவங்க தடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த ஆத்தாவுக்கு உடம்பு தெரியலங்க அப்போ நம்ம ஃபைட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணணும். பொலிட்டிக்கலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு புதுமுகம் கொண்டு போயிட்டு இருக்காங்க, நிப்பாட்டு, அந்த பாட்டியை விடுங்க, நடந்து போமா, நீ நடந்து போய் ஓட்டு போடுங்க, நீ எதுக்கு கூட போற அப்படின்னு கேளுங்க. சத்தம் போட்டு கேட்கணும். சத்தம் போடுற சத்தம் போத்தில் அங்கே இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள், அவங்க மிரளணும். அவங்க மிரண்டாதான் ஏதோ பிரச்சனை பண்ண போறான்ட்டு, அப்பா நீ நவருப்பா நம்ம போச்சுங்கப்பான்னு அவங்களே சொல்லுவாங்க. அதனால பேசுறத நல்லா சத்தம் போட்டு, அம்மா நிப்பாட்டுமா, யார் நீ வெளில போய் வந்துடுவாங்க, அந்த அம்மா விடுங்க, தனியாக விடுங்க, போய் போட்டு போட்டோம் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுங்க. அவங்க நேராக கொண்ட எல்லாம் உதயசீரன் சின்னத்தில் கொண்டு போகிறது, அந்த கேள்விகளை கொண்டு போவாங்க. அவங்க வெரி கேர்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு பிறகு நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், இந்த 4-6 மெத்தடு 4-6 ஃபார்முலாங்கிறது பல காலமாக இருந்துகிட்டே இருக்கு. இந்த 4-6 ஃபார்முலாவில் நம்மளுடைய மேக்ஸிமம் டீம் ஃபுல்லாக அங்கேயே இருக்கும். அந்த 3 மணிக்கு எல்லாரையும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருங்க, வாக்குப்பதிவு முடிய போது இந்த டைம் கரெக்டாக 4 மணிக்கு எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகிடுங்க. நம்ம டீமு கும்பலாக நிற்கணும். நம்மளை பார்த்தாலே அவன் பயப்படுவோம், இவனுக்கு ஏதாச்சும் பண்ணி விட்டுருவானுங்களேன்னு பயப்படுற அளவுக்கு நம்ம ஆளுங்க கும்பலாக இருங்க. ஒரு ஆளும் உள்ளே போகக்கூடாது. திமுகவை சார்ந்த வேறு ஆட்களோ இதுகளோ யாருமே உள்ளே போகக்கூடாது. உங்கள் கண்ணு முழுக்க அந்த இவிஎம் மிஷின் மேலேயே இருக்கும். வேறு யாராச்சும் போகிறாங்களா, ஏதாச்சும் சின்ன இஷ்யூ வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அது மாதிரி யாராச்சும் இவிஎம் மிஷினில் பிரச்சனை இருக்குன்னா டக்குன்னு நீங்கள் போய் என்ன பிரச்சனை இருக்குது, திமுக ஆரம்பிச்சு சொல்லுவாங்க இவிஎம் மிஷினில் பிரச்சனை, நேரத்தை கடத்துறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டு டக்குன்னு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இது பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த ஐடி சரியில்லை, அந்த ஐடி சரியில்லை, நீங்கள் அந்த ஐடியா கொண்டு வாங்க, இந்த ஐடியா கொண்டு வாங்க. மேக்ஸிமம் நம்மளுடைய தாவேக்கா தொண்டர்கள் என்ன ஐடியா கொண்டு போகிறீங்கன்னா ஓட்டர் ஐடியை கொண்டு போங்க. வேறு எதுவும் கொண்டு போகணும்னா ஓட்டர் ஐடி மெயினாக வச்சுக்கிறங்க. ஓட்டர் ஐடி இல்லை அது இதுன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அதுக்கு சம்மந்தமான ஐடிகளை நீங்கள் கொண்டு போங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த டிஎம்கேஆரை எங்கே பார்த்தாலும் ஷெட்டு போட்டுக்கிறாங்க. ஊருக்குள்ளே 3 ஷெட்டு. அந்த ஷெட்டு எதுக்கு தெரியுமா? பணம் கொடுக்குறதுனே ஷெட்டு. சும்மா நாங்கள் கலந்து ஆலோசிச்சு பேசுறதுக்காக அந்த ஷெட்டுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. கலந்தாசி பேசுகிறாங்க கிடையாது. அங்கே இருந்து வருவாங்க இல்லை, அந்த பாதைகள்லாம் ஷெட்டு 2-3 ஷெட்டு போட்டுருக்காங்க. அந்த நேரத்தை டக்குன்னு பணத்தை கொடுக்குறதுக்கு. அதனால எங்கெல்லாம் ஷெட்டு இருக்கோ அங்கே ஒரு ஆளை நிப்பாட்டி, நம்ம பிள்ளைங்களை 2 பேர் நிப்பாட்டி சும்மா நின்று கதை வச்சுக்கிறாங்க. நின்று கதை வச்சுருக்கா, எங்கேயாச்சும் பணம் கொடுத்தா வீடியோ எடுத்துக்கோ. வீடியோ எடுத்து டக்குன்னு 100க்கு ஃபோன் பண்ணி, இந்த பாருங்க நான் வீடியோ வச்சிருக்கேன், இந்த ஆள் பணம் கொடுத்தாலும் 100க்கு நம்பர் 100க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே போலீஸ் வரும், எஃப்ஐஆரில் பதிவாகும். அதனால தான் சொல்கிறேன் 100க்கு ஃபோன் பண்ணுங்க. அதற்கு பிறகு மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பணம் கொடுப்பாங்க. எங்கேருந்து பணம் கொடுப்பாங்க? இந்த வாக்குப்பதிவு நடக்குதுல்ல அந்த மையத்துக்கிட்டே இருந்து
இந்த வெக்கமே இல்லாமல் துண்டு போட்டுன்னு இருப்பானுங்க. துண்டு போட்டுன்னு வரவங்களுக்குலாம் நம்ம 1000 இந்த நீ வச்சு 1000 அப்படியே தள்ளிகிட்டே இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு கையில் எப்பயுமே ஒரு செல்லை வச்சுக்கிருங்க. பக்கத்தில் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அங்கே உள்ள அதிகாரிகிட்ட சொல்லி இந்த பாருங்க இந்த பணம் கொடுத்தாரு நான் பார்த்துட்டேங்கன்னு சொல்லி அவர் ஆக்ஷன் எடுக்கலைன்னா டக்குன்னு 100க்கு ஃபோன் பண்ணிவிட்டுருங்க. எதுக்கு எடுத்தாலும் 100க்கு ஃபோன் பண்ணால் ரிஜிஸ்டர் ஆகும். அவங்க வரணும், அந்த களத்துக்கு வரணும். அதுதான் 100ஓட பெரிய ஸ்பெஷலாக என்னென்னா 100க்கு ஃபோன் பண்ணி அங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டுனா அந்த ஆள் அந்த களத்துக்கு வரலன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், ரெண்டு நாள் கேஸ் போடலாம். அதனால் இதே மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்கள் அந்த எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராமல் எந்த அளவுக்கு நம்மளுடைய தாவேக ஓட்டுகளை கொண்டு அந்த பூத்தில் போடுறோமோ அது வரைக்கும் நமக்கு கண்ணு முழிப்பாக இருக்கணும். அதுபோக இப்போ வந்து நம்மளோட சண்டை வளர்க்க பார்ப்பாங்க. நம்மளோட கவனத்தை சிதறடிக்கிறதுங்கிறது இன்னொரு ஃபார்முலா. காலகாலமாக இவங்க ஏடிஎம் கிட்ட இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏடிஎம்க்கு உசாராப்பாங்க. அவங்க பெரிய தலைக்கட்டில் அவங்க கொஞ்சம் பெரிய தலைக்கட்டுனால அவங்கள்ட்ட வச்சுக்கிறது கிடையாது. அவங்க நாம் தமிழர் கட்சி அடிச்சு ஓடிட்டு இருந்தானுங்களேன். இந்த இடத்துல நம்மள்ட்ட சண்டை வைப்பாங்க. தண்ணியை போட்டுட்டு ஏதாச்சும் நம்மள்ட்ட உரண்டு எடுக்கிறது, தற்கூரி குறுப்பும்பாங்க. அந்த இடத்துல நம்மள ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்காதீங்க. அதை அப்படியே இக்னோர் பண்ணுங்க. இந்த தற்கூரின்னு சொன்னால் கோவம் வரத்தான் செய்வீங்களேன். அவன் ஏன் நம்மளை தற்கூரின்னு சொல்கிறான்னா உள்ள அந்த பூத் ஏஜென்ட்டுகளை வெளியேக்கிறதுக்கு. ஏன்ட்டா அவங்க உள்ள அரசு அதிகாரிகள் கொஞ்சம் கைக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். சண்டை நடந்துகிட்டு இருக்கு, வெளில ஒரு சண்டை வந்துட்டுனா பூத் ஏஜென்ட் 2 பேரும் வெளில வந்துடுவாங்க. வாக்குப்பதிவு நின்றுனா அந்த சமயத்தில் ஒரு 4-5 ஓட்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த 4-5 ஓட்டு என்னன்னா எஸ்ஆர் எல்லாம் பதிவம்லாம் ரெடியாகி வந்திருப்பாங்க. அவங்க சிங்கப்பூர் போயிருப்பாங்க, மலேசியா போயிருப்பாங்க, துபாய் போயிருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை வந்துட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்லாம் தனியாக எடுத்துருப்பாங்க. இவங்க பெரிய காரியம் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு ஊருக்குள்ளே போய் எடுத்தாங்கன்னா யார் யாரெல்லாம் ஓட்டு இப்போ இல்லை, ஓட்டு இருக்குது, அந்த ஆள் யார் ஊரில் இல்லை, எத்தனை எடுத்துக்கிட்டு அப்போ நம்ம ஒரு 15 ஓட்டு போடலாமா இல்லை 20 ஓட்டு போடலாமா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு பயங்கரம் வேலை வைப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த மை வைக்கிற இடத்த கவனிப்பாக பாருங்க. மை அழியாத வேணுமா லைட்டாக முனியில் தொட்டு விடுவாங்க. இந்த புது மாப்பிள்ளைக்கு கண்ணத்தில் சந்தனம் நடுற மாதிரி லைட்டாக தள்ளிவிடுவாங்க. அந்த இடத்த பாருங்க. ஏன்னாட்டா அந்த மை அழிக்கிறதுக்காக அவங்களுக்கு எளிதாக இருக்கும். புரியுதா? அதெல்லாம் வந்து சரியாக வைக்கிறாங்களா அப்படின்னா கூர்ந்து கவனித்து இந்த இடத்துல ரொம்ப விழிப்பாக செயல்படணும். இதே மாதிரி இந்த பூத்திற்குள்ள ஓட்டு போடுற பூத்துக்குள்ளே இவங்க பண்ணுற பெரிய அரசியலுங்கிறது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. எல்லாம் சரக்கில் இருப்பானுங்க, பேசி தொலைய முடியாது. அவனுக்கு பாட்டில் ஏதாச்சும் ஒன்று தாண்டோந்தித்தனமாக பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த இடத்துல எந்த அளவுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெட்ரு. ஏன்னு கேட்டால் நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் பயப்படுவாங்க. இது கொஞ்சம் மோசமான ஆளு இருக்குது, பிரச்சனை பண்ணுற ஆளுன்னு நம்ம நினச்சிக்கிட்டாலே போதும், நம்ம பக்கம் கைக்குள்ள வந்துடும். மற்ற இந்த டிஎம்கேவிங்களும் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால பேசுகிறோம், நல்லா சத்தமாக பேசுங்க. இது தவறுனா தவறு, அந்த அளவுக்கு பேசினா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால அந்த இடத்துல இருக்கும். அதனால பூத் ஏஜென்ட் போடுறவங்க ரொம்ப ஸ்பிட்டான பர்சனாக போடுங்க, நல்லா வாய்ஸ் ரைஸ் பண்ணுற பர்சனாக போடுங்க. அடுத்த வீடியோக்குள்ளேயும் இந்த இன்னொரு 5 நாளுக்குள்ள அதுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்மளால இது மாதிரி மேட்ரை என்னென்ன நடக்கும், எப்படி தயாராகணுங்கிற மேட்ரை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணுமோ அதெல்லாம் கொண்டாந்து சேர்த்துட்டு இருக்கேன். அது போக இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் அறிக்கை வருகிறது. அந்த தேர்தல் அறிக்கை நம்பி தான் ஒட்டுமொத்த நம்ம தாவேகவும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை கொண்டு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அதையும் சேர்க்கிற வேலை வைப்போம். வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.